ஒட்டுண்ணிகள் மற்றும் இரத்தத்தை உறிஞ்சும் உயிரினங்கள். மற்ற உயிரினங்களிடமிருந்து இரத்தம் அல்லது சத்துக்களை உறிஞ்சி அவற்றை சார்ந்து வாழும் சில ஒட்டுண்ணிகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மாஸ்கிட்டோ கொசுக்கள் உலகின் மிகவும் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்றாகும். பெண் கொசுக்கள் இனப்பெருக்கத்திற்கு தேவையான புரதத்தை பெறுவதற்காக மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. இவை மலேரியா, டெங்கு, சிக்குன்குனியா போன்ற நோய்களை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரப்புகின்றன. பெட்பக் மூட்டை பூச்சிகள் ஒரு சிறிய பழுப்பு நிற பூச்சிகள். இவை இரவில் மனிதர்கள் தூங்கும் போது உடலிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. அவற்றின் கடியரிப்பையும் சிவந்த தழும்புகளையும் ஏற்படுத்தும். இவை பெரும்பாலும் படுக்கை விரிப்புகள், தலையணைகள் போன்றவற்றில் மறைந்திருக்கும். லீச் அட்டை பூச்சிகள் நீர்நிலைகளில் வாழும். இவை மனிதர்கள் அல்லது விலங்குகளின் தோலில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சும். அட்டையின் உமிழ்நீரில் உள்ள ஒரு வேதிப்பொருள் இரத்தம் உறைவதை தடுத்து அவை எளிதாக இரத்தத்தை உறிஞ்ச உதவுகிறது. டிக் தேள் ஒரு சிறிய சிலந்தி போன்ற உயிரினம். இது விலங்குகளின் தோலில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சும். லைம் நோய் போன்ற பல நோய்களை பரப்பும். இவை பெரும்பாலும் காடுகள் அல்லது புல்வெளிகளில் காணப்படும். ஹெட்லைஸ் தலைப்பேன்கள் மனிதர்களின் தலையில் வாழும். அவை தலையில் உள்ள இரத்தத்தை உறிஞ்சி அரிப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். இவை மனிதர்களிடையே நேரடியாக பரவுகின்றன. டாக் ஃப்ளீஸ் நாய்ப்பேன்கள் நாய்கள் மற்றும் பூனைகளின் தோலில் வாழும். இரத்தத்தை உறிஞ்சி ஒவ்வாமை மற்றும் அரிப்பை ஏற்படுத்தும். இவை மிகவும் வேகமாக இனப்பெருக்கம் செய்யும். மைட்ஸ் சிலந்திகள் ஒரு சிறிய ஒட்டுண்ணி. இவை விலங்குகளின் தோலில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சும். அவை ஒவ்வாமை, தோல் நோய் மற்றும் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வாம்பயர் பாட்ஸ் தென் அமெரிக்காவில் வாழும் சில வகை வெளவால்கள் விலங்குகளின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும். இவை இரவில் விலங்குகளின் மீது அமர்ந்து இரத்தத்தை உறிஞ்சும். டெட்ராகோபியன் ஒரு வகை நுண்ணுயிரி ஒட்டுண்ணி. இது மீன்களின் உடலினுள் வாழும். இது மீன்களின் உடலில் உள்ள இரத்தத்தை உறிஞ்சி நோய்களை ஏற்படுத்தும். மொஸ்கிட்டோ லார்வே கொசு புழுக்கள் தண்ணீரில் வாழும். அவை மற்ற உயிரினங்களின் உடலிலிருந்து சத்துக்களை உறிஞ்சி வாழும். இவை ஒரு முழு கொசுவாக வளர்வதற்கு முன் உணவை சேகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.